வணக்கம். பிராணா புனர்வாழ்வு மையத்தின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேத்துக்கு கழுத்து வலி, கழுத்து அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்குது, புரடியிலேருந்து இழுக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு இருந்தால் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இதை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக பிராணா புனர்வாழ்வு மையத்திலிருந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தேவயானி வந்திருக்காங்க. வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். நெக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்க்கு இந்த மாதிரி சேரில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக் எக்ஸ்டென்சர் ஸ்ட்ரெச். உங்களோட ஹெட்டை வந்து ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி உங்களோட 2 கைகளுமே வந்து தலையில் வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்து ஒரு 7 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். மறுபடியும் ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி கை 2யும் தலையில் வச்சு ப்ரெஷர் கொடுத்து மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதை வந்து 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். இதை வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் செஞ்சால் போதும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது நெக் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச்சு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்டை வந்து பேக்வேர்டாக வந்து பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேக்வேர்டாக பெண்ட் பண்ணி இப்படி சீலிங் பார்த்த மாதிரி உங்களோட ஹெட் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போதே நம்ம நெக் ஃப்ளெக்ஸர் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதையுமே வந்து ஒரு 7 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். One, 2, 3, 4, 5, 6, 7 and relax. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரபீசியஸ் ஸ்ட்ரெச்சு. ட்ரபீசியஸ் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்ம ரைட் சைடு உள்ள மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பெண்ட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல தான் இந்த ட்ரபீசியஸ் மசில் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பெண்ட் பண்ணி மைல்டாக அப்படி ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். நம்ம இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெச் வேணும் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வந்து தலையில் வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ரெச் ஆகுறது. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சு வந்து 7 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணால் போதும். 1 2 3 4 5 6 7 அண்ட் ரிலாக்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் சைடு உள்ள இந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடு பெண்ட் பண்ணி ரைட் ஹேண்டை வந்து தலையில் வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்கும்போது 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். 1 2 3 4 5 6 7 தென் ரிலாக்ஸ். அதே மாதிரி ஒரு 3 to 5 டைம்ஸ் செய்யணும், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெனோக்ளிடோமாஸ்டாய்டு மசில் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ரைட் சைடு உள்ள மசிலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணி லேட்ரலாக பெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து தலையில் வச்சு மைல்டாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து 5 to 7 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணால் போதும். 1 2 3 4 5 6 7 தென் ரிலாக்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் சைடு உள்ள மசிலுக்கு ரைட்டில் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கணும். லேட்ரலாக பெண்ட் பண்ணி சைடில் பெண்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி ரைட் ஹேண்டு தலையில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த பின்னாடி உள்ள இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 1 2 3 4 5 6 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே வந்து ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் செஞ்சாலே போதும். இது மாதிரி செய்யும்போது உங்கள் நெக் மசில்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிருக்கும்ல, அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறையும். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இதை நம்ம பார்த்தா மட்டும் பத்தாது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். கழுத்து வலி ரொம்ப இருக்கிறவங்க காலையில் சாயந்தரம் 2 வேளை பண்ணணும். ஓகே, எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை,
ஜஸ்ட்டு நான் உட்காந்தே வேலை பார்க்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா, நீங்கள் காலையில் மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதை செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பட் அந்த செட்ஸை வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். 2 times 3 times ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம கழுத்தில் உள்ள மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு நெக் பெயினும் வராது. சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற என்டைட்டி நமக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் வர்ற ரிஸ்கையும் நம்ம குறைச்சிக்கிறோம். செய்யலாமா? நமக்கான பயிற்சியை நம்ம தானே செய்யணும். நன்றி, வணக்கம்.